Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equation exercise 9.4 question number 15ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா question and answerம் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find the particular solution of this equation கேட்டிருக்காங்க. First general solution கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி C வேல்யூவை கண்டுபிடிச்சு substitute பண்ணா அதான் particular solution. ஸோ இதில் particular solutionல முதல்ல இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண போகிறோம். பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம ஹோமோஜீனியஸாக ட்ரை பண்ணுறது தான் வழக்கம். இங்கே dy/dx இங்கே இருக்குது, மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது -2x² dy/dx ஈக்குவல் டு இங்கே இருக்கிற +y² அங்கே போனால் -y² ஆகும். இங்கே இருக்க +2xy அங்கே போனால் -2xy அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே மல்டிப்பிள் இருக்க இந்த -2x² அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், டிவிஷனில் போயிடும். ஸோ இட்ஸ் இம்ப்ளைஸ் dy/dx இஸ் ஈக்குவல் டு இங்கே மேலே வந்து மைனஸை காமனாக எடுத்துக்கலாம், y² + 2xy பை -2x² கிடச்சிருக்கு. இந்த மைனஸை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நம்ம dy/dxோ இல்லை dx/dyோ கொஸ்டினில் கொடுக்குறாங்களா, அதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் f(x, y) ஈக்குவல் டு கொஸ்டினோட y² + 2xy பை 2x² எடுத்துகிட்டு இதை ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு λx, λy சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் λx, எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் λy. λy² plus 2 times λx into λy, டினாமினேட்டரில் 2 time x²க்கு பதிலாக λx² அப்படின்னு போட்டிருக்கணும். ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்கொயரெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது இது வந்து λ² y² இங்கே +2, இந்த லாம்டாவும் மல்டிப்ளானா λ² x into y, டினாமினேட்டரில் 2 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் பண்ணும்போது λ² x² அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ நியூமரேட்டர்லேயும் λ² காமனாக இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு λ² இருக்குது பாருங்கள். λ² இப்படி காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு y², இங்கே ஒரு 2xy, டினாமினேட்டரில் 2 λ² x² இருந்திருக்கும். இந்த λ² என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸை பார்க்கும்போது உங்களோட கொஸ்டின் மாதிரியே இருக்குது பாருங்கள், y² 2xy பை 2x². உங்களோட கொஸ்டின் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து f(λx, λy). ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்குன்னா, நான் λx, λy சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா λ⁴ f(x, y)ன்னு கிடச்சிருது. அதாவது லாம்டா ரிமூவ் ஆகிட்டு வெறும் என்னோட ஃபங்க்ஷனே திருப்பி கிடைக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம்னா, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எப்பவுமே ஒரு கொஸ்டினை ஹோமோஜீனியஸ்ன்னு ப்ரூஃப் எழுதுனதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மேக் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூஷன்னா, கொஸ்டின் வந்து dy/dx ஃபார்மில் இருக்குல்ல, அப்போ நம்ம y/x is equal to vன்னு எடுக்கணும். y/x is equal to v. இப்போ இதை எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்பிளில் வந்துடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx, vxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது v into 1, அப்புறம் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv/dx அப்படின்றது கிடைக்குது. இப்போ இந்த dy/dxக்கு பதிலாக கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். இதான் நம்மளோட dy/dx, y² + 2xy by x². இதில் கொஸ்டினோட இந்த பக்கம் வியும் எக்ஸும் தானே இருக்குது. அப்போ நம்ம எழுத போகிற டேர்ம்லேயும் வியும் எக்ஸும் மட்டும் தான் இருக்கணும். அப்போ அந்த ஒய்யை என்ன பண்ணுறதுனா, ஒய்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துருக்கோம்ல, y = vx, அதை போடணும். அப்போ இங்கே எங்கெல்லாம் y வருதோ அங்கெல்லாம் vx அப்படின்னு போட போகிறோம். ஸோ முதல்ல y² இருக்கிறதுனால vx² + 2x into yக்கு பதிலாக vx, டினாமினேட்டரில் 2x², எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஒய்யை மட்டும் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு வியும் x into dv/dxன்ற டேர்மும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் இதை ஸ்கொயர் பண்ணும்போது இது உள்ளே வந்து ஒரு v², ஒரு x², இங்கே உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 2vx², டினாமினேட்டரில் வந்து 2x² இருக்கும். இந்த பக்கம் v + x into dv/dx கிடைக்குது. இப்போ மேலேருந்து இந்த 2 x²க்கு ஒரு x² என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இது வந்து v² + 2v இருக்கும். டினாமினேட்டரில் 2x² இருக்குது. இந்த x² என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற +v இங்கே எடுத்துகிட்டு வந்தால் -v ஆகிடும். x into dv/dxன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ நியூமரேட்டரில் இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2வை உங்களுக்கு தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ v²/2 + 2v/2 -v is equal to x into dv/dx அப்படின்னு கிடைக்குது. இந்த 2வை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ v²/2
ப்ளஸ் வி மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் வியும் மைனஸ் வியும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வி எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கணும். ஸோ டிவி இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறதுனால இந்த வி தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் இங்கே டினாமினேட்டரில் இருக்க 2 அங்கே போனால் மல்டிப்ளை, மேலே இருக்க வி ஸ்கொயர் கீழேயும் வரும். நம்ம எழுதிடலாம் 2 டிவி பை வி ஸ்கொயர்னு எழுதிடலாம். இங்கே இருக்கிற எக்ஸ் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ ரெண்டு பக்கம் வி ஒரு பக்கம் எக்ஸ் ஒரு பக்கம் பிரிச்சாச்சு. இல்லை பிரித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது வி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிவி பை வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு கிடைக்குது. இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சி போடும்போது எக்ஸ் பக்கத்தில் தான் போடுவோம். அதனால் எக்ஸை வந்து ரைட் சைடில் எழுதுனா சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால 1 பை வி ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கு. கீழே ஸ்கொயர் ஃபார்ம் வந்து அது லாக் ஃபார்மில் வராது, லீனியரில் இருந்தால் தான் லாக் ஃபார்மில் வரும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் வி பவர் 2 நியூமரேட்டருக்கு போகும்போது வி பவர் மைனஸ் 2 டிவி அப்படின்னு கிடச்சிருக்கும். இது வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது அட் அ டைமில் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பண்ணுங்கள். நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா உங்களை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே பண்ணணும். இங்கே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த என் வந்து -1 மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா -1 + 1 பண்ணால் டினாமினேட்டரில் 0 வரும்ல, அதனால தான் இந்த +1 நம்ம மேலே கொண்டு போகல. ஏன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸுக்கு வந்து லாக் எக்ஸ்ன்னு ரூல் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ -2ன்னு இருக்குது. இந்த ஃபார்முலா படி b பவர் -2 + 1 பை -2 + 1. இங்கே 1 பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ்ன்னு போட்டுடலாம். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்றத எழுதிருங்க. ஸோ -2 + 1 -1 வரும். மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். ஸோ -2 b பவர் இதை மைனஸ் பண்ணாலும் -1 தான் ஈக்குவல் டு இங்கே வந்து லாக் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிருக்கு. இது நெகட்டிவ் பவரில் வேண்டாம் அப்படின்னா கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ -2 பை வி ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. வின்றது நம்மளோட சப்ஸ்டியூஷன் தான். ஏன்னா வி வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கோன்னு பாருங்கள் கொஸ்டினில். வின்றது வந்து ஒய் பை எக்ஸ். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வின்ற பிளேஸில் ஒய் பை எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ -2 பை ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். டினாமினேட்டரில் இருக்க ஒய் பை எக்ஸ் மேலே எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளை வந்துடும். இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். -2x பை ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ வந்து ஜென்ரல் சொல்யூஷனாக இதுதான் நம்ம சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கொஸ்டினில் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அவங்க கேட்கல, அவங்க பர்டிகுலர் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் அவங்க என்ன கொஸ்டினில் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் எழுதிக்கிறோம் நம்ம. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ -2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 2 1s are 2 தான். ஸோ ஒய்யோட பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ log 1 ப்ளஸ் சின்னு வருது. log 1 வந்து 0. அப்போ -1 ஈக்குவல் டு சின்னு கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் பர்டிகுலர் சொல்யூஷன் தானே கேட்டாங்க. ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். இதில் இந்த சிக்கு பதிலாக மட்டும் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ இங்கே -2x பை ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ். இந்த +1 வந்து இங்கே வந்தால் -1 அப்படின்னு கிடச்சிரும். நம்ம யூஸ்வலாக ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுறது வழக்கம். ஸோ ஒய் அங்கே கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது -2x பை லாக் எக்ஸ் -1 ஈக்குவல் டு ஒய்னு கிடச்சிருக்கு. ஸோ இது நெகட்டிவில் இருக்குல்ல, இதை நம்ம பாசிட்டிவில் மாற்றோம்னா டினாமினேட்டரை இப்போ a மைனஸ் b நம்ம b மைனஸ் ஏன்னு எழுதும் போது நமக்கு ஒரு மைனஸ் வெளில வரும். அப்போ 2x பை 1 மைனஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிட்டோம்னா அந்த மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா மாற்றி எழுதும் போது ஒரு மைனஸ் வெளில வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸை கட் பண்ணிக்கும். அப்போ இதுதான் நம்மளோட சிம்பிளிஃபைடு பர்டிகுலர் சொல்யூஷன். 16th கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு எம்சிக்யூ தான். ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் dx பை dy இஸ் ஈக்குவல் டு h ஆஃப் x பை y. இந்த மாதிரி இருந்தால் இவங்களை சால்வ் பண்ணுறதுக்கு நீ என்ன சப்ஸ்டியூஷன் மேக் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் dx பை dyன்னு இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க வேண்டிய சப்ஸ்டியூஷன் வந்து x பை y இஸ் ஈக்குவல் டு வின்னு தான் நம்ம எடுக்கணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்க y அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளைட். அப்போ x இஸ் ஈக்குவல் டு vyன்றது தான் சரியான சப்ஸ்டியூஷன். அது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். 17th வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் எம்சிக்யூவில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹோமோஜீனியஸ்ன்னு கேட்டிருக்காங்களா. அது ஒன்று தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஆனால் இதை நம்ம மைண்ட்லேயே கூட செக் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒன்று dx பை dyயோ இல்லை dy பை dxோ எடுத்துக்கோங்க. இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போய் ப்ளஸில் எழுதிட்டு dy பை dx வந்து இது பை இதுன்னு எழுதிட்டிங்களா. இப்போ இதுதான் நம்மளுடைய f ஆஃப் x, y. இதில் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ் வர இடத்துலலாம் லாம்டா எக்ஸும் ஒய் வர இடத்துலலாம் லாம்டா ஒய்யும் போட்டிருக்கோம். இது நம்ம நியூமரேட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் லாம்டா வெளியே எடுத்தால் தானே கட் பண்ண முடியும். ஆனால் 4 கிட்ட லாம்டா இல்லையே. அப்போ காமன் டேர்மாக வெளியே லாம்டா வராது, லாம்டா கட்டும் ஆகாது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து மிஸ்டேக், அது கிடையாது, ஹோமோஜீனியஸ் கிடையாதுன்னு சொல்லலை. இப்போ ஆப்ஷன் பியை நம்ம செக் பண்ணுறோம். இதான் ஆப்ஷன் பியோட
கொஸ்டின். இதில் ஹோமோஜினியஸான்னு கேட்டிருக்காங்கல்ல. இப்போ இதில் வந்து இந்த மைனஸ் டேர்ம் அங்கே கொண்டு போனால் ப்ளஸ் டேர்மாக மாறிடும். இப்போ dy/dx வேணும்ல, இந்த dx அங்கே கொண்டு போயிட்டு இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ இது ஹோமோஜினியஸான்னு செக் பண்ண λx λy போடணும். இது λx λyனா மேலே வந்து லாம்டா ஸ்கொயர்டு வருது, கீழே வந்து எல்லாமே க்யூபில் இருக்கிறதுனால லாம்டா க்யூப் வருது. லாம்டா ஸ்கொயர்டு லாம்டா க்யூப் கட் ஆகாதுல்ல. இது ஒரு 1 மார்க்கும், இதுக்கு இவ்வளோ பெருசாக உட்காந்து எழுதுறோம்னா டெஃபினட்டாக நீங்கள் எழுத வேண்டாம். இதை மைண்ட்லேயே நம்ம யோசிச்சிட முடியும். இதை மைண்டில் வச்சுட்டு இதில் லாம்டா ஸ்கொயர்டு வருது, இங்கே லாம்டா க்யூப் வருது, கண்டிப்பாக காமன் டேர்மாக வெளியே வராது, அது கட்டும் ஆகாது. அப்போ அது ஹோமோஜினியஸ் இல்லைன்னு சொல்லிடுங்க. இதே மாதிரி தான் ஆப்ஷன் 3யும் வந்து கிடைக்கல. ஆப்ஷன் 4 வந்து இப்படி இருக்குது. இதில் பாருங்களேன், இது ஸ்கொயர், இது ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர் தான், ஏன்னா 2 லாம்டா வரும், இதுவும் ஸ்கொயர் தான். அப்போ இது கண்டிப்பாக கட் ஆகிடும். இது மைண்ட்லேயே கூட நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். +y² அங்கே போனால் -y². அப்போ dy/dx வந்து இந்த டேர்ம் கீழே போயிடும். எல்லா எக்ஸுக்கு பதிலாகவும் லாம்டா எக்ஸ், எல்லா ஒய்க்கு பதிலாகவும் லாம்டா ஒய் போட்டோம்னா மேலேயே லாம்டா ஸ்கொயர்டு வருது, கீழேயும் எல்லா டேர்ம் கூடயும் லாம்டா ஸ்கொயர்டு வந்துடுது. ஸோ லாம்டா ஸ்கொயர்டு இந்த மாதிரி காமனாக எடுத்தால் இவங்களை கட் பண்ணி அதே கொஸ்டினை திருப்பி ரீப்ளேஸ் ஆகுறதுனால இதுதான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ 17th ஆப்ஷன் டி தான் சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸோ இதான் உங்களோட கரெக்ட் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.